வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ப்ரொமோத்தியஸ் திரைப்பட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் முதல்ல இதை ரிவ்யூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ஏன்னா படம் மோசமாக இல்லை, அந்தளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு நிறைய யோசித்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய படம், பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது இந்த படம் தான். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா ஆக்ஷன்லாம் பிரம்மாண்டம் எடுத்தால் அது கமர்ஷியல் லைனில் போயிடுது. ஸோ எல்லா ஆடியன்ஸுமே உட்காந்து பார்ப்பாங்க. பட் தென் இவ்வளோ டீப்பாக கான்செப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அது ரிட்லி ஸ்காட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ரிட்லி ஸ்காட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட். இந்த மாதிரி உலக சினிமாவுக்கு நிறைய டைரக்டர்கள் தேவை. இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணவும் எஜுகேட் பண்ணவும் நிறைய கொஸ்டின்ஸை போட்டிருக்காரு. மனித ஒரிஜின் நம்ம எப்படி உருவானோம் அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்காரு. போடுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் மேபி உருவாகும். அது மூலமாக சில ஆன்சர் கிடைச்சாலும் கிடைக்கலாம், நமக்கு என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி படங்கள்லாம் உலக லெவலில் மக்களை ரீச் ஆகிறப்போ நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். படம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் 2 பேர் கற்கால மனிதனுடைய கோயிலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கோயில் இருக்கிற பெயிண்டிங் 4-5 இடத்துல இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் ஒரே மாதிரி ஒத்து போகுது. அதில் என்னென்னா ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி இருக்குது. அதில் என்ன தெரிய வருதுன்னா, அந்த சயின்டிஸ்ட்களுக்கு மனிதர்களை படைத்தவர்கள் அப்படிங்கிறவங்க இன்னொரு ஆள், அவங்க வேறொரு கிரகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்க அங்கே போய் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரொமோத்தியஸ் விண்கலம் மூலமாக அந்த கிரகத்துக்கு போவாங்க. ஸோ அந்த கிரகத்துக்கு போகிறப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள் கதை ரொம்ப டீப்பாக போகல. ஏன்னா கதை ஒன்றும் இல்லை, நீ இன்டர்நெட்டில் ப்ரொமோத்தியஸ்ன்னு தட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லா கதையும் தெரிய போகுது. ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது. பட் தென் நான் அந்த படத்தை பற்றி நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பேச விரும்புகிறேன். 3Dயில் தான் பார்த்தேன், இங்கிலீஷில் பார்த்தேன். 3Dயை இந்த படத்துக்கு இதை விட சிறப்பாக யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3Dயை எல்லாரும் பயப்படுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சும்மா அந்த பஞ்சு விட்டா கை முன்னாடி வர்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய படத்தில் பார்த்துட்டு நானும் இங்கிலீஷ் படத்தில். பட் தென் இந்த படத்தில் 3D எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே அந்த இடத்துக்கு நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக 3D யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. 3D இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு அது போக நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லென்ஸ், அந்த டோன் ஆகட்டும், அந்த படத்தோட முழு டோனுமே பக்கா டோன். அந்த கிரே மாதிரி ஒரு மிக்ஸு டோன். அது என்ன டோன் எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ பெரிய எனக்கு அந்த டீட்டெயிலாக தெரியாது. பட் அவ்வளோ சூப்பரான டோன். அதுக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறது டேரியஸ் அப்படின்ட்டு. சினிமோட்டோகிராஃபியெல்லாம் நம்மளாம் தொடர்றதுக்கு இன்னொரு 20-30 வருஷம் ஆகும், உறுதியாக ஆகும். அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது, யாருக்குமே இருக்க முடியாது. அந்த விண்கலம் இறங்குறதாகட்டும், அந்த குகைக்குள்ளே போகிறதாகட்டும், அந்த சின்ன சின்ன மிருகங்கள் நம்மளை தாக்குறதாகட்டும், திருப்பி அந்த விண்கலம் மேலே அவங்களுடைய ஏலியன் விண்கலம் மேலே ஏறும்போது அது இடிஞ்சு அது கீழே விழுகிறதாகட்டும், அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். இது அனிமேஷனா, இல்லை சினிமோட்டோகிராஃபியில் ஏதாவது ட்ரிக்ஸா, இல்லை ரெண்டும் கலந்தா, இல்லை வேறு ஏதாவது பண்ணாங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் சீரியஸாக. ஏன்னா இவ்வளோண்டு கூட கிளிச்சு பார்க்க முடியல. அந்த சைஸ் அப்படியே ஒரிஜினலாக தெரியுது. அப்படிங்கிறப்போ பிரம்மாண்டம்னா அதுதான் நான் பிரம்மாண்டம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ், இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியல. லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இவங்க அனிமேஷனில் கிரியேட் பண்ணாங்களா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நிஜமாலுமே போய் ஷூட் பண்ணாங்கன்னா அப்படின்னு தெரியல. நிச்சயம் மேக்கிங் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் பார்த்துட்டு மேபி இன்னொரு வீடியோ கூட பண்ணாலும் பண்ணுவேன் நான். இது எல்லாம் இருந்தாலும் ஒரு படம் அப்படிங்கிறது நிச்சயமாக கேரக்டர்ஸ் அவங்க நடிக்கிற நடிப்பில் தான் இருக்கிறது இல்லையா. சும்மா லேண்ட்ஸ்கேப்ஸ் மட்டும் காமிச்சா யாருக்கும் பிடிச்சிட போகிறதில்ல. பட் இதில் கேரக்டர்களும் அந்த படத்துடைய பிரம்மாண்டத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸிக்யூஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாஸ்பெண்டர் அப்படின்ட்டு அவர் டேவிட் அப்படின்னு ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு தெளிவான நடிப்பு. ஏன்னா ரோபோட் அப்படிங்கிறது நம்ம நடிச்சிடலாம், அப்படி காமிச்சிட்டு அப்படி ஆர்டிஃபிஷியலாக. ஹியூமனாய்டு அப்படிங்கும்போது மனுஷன் மாதிரி இருக்கணும், ரோபோட் மாதிரியும் இருக்கணும். அப்படிங்கிறப்போ ரொம்ப டஃப்புங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டாமல் அப்படி பாலிஷாக நடிக்கிறது அப்படின்னு ரொம்ப டஃப். அதை சூப்பராக பண்ணியிருக்காரு மைக்கேல் ஃபாஸ்பெண்டர். பெரிய சல்யூட் அவருக்கு. அதே மாதிரி
நூமி ரேபேஸ் அப்படிங்கிறவங்களும் சார்லி தேரான் அப்படிங்கிறவங்க தான் வந்து லீட் சயின்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த கதையை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும். அவங்களுடைய நடிப்பு வந்து இடையில ஒரு சீன் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் அவங்க வயிற்றுக்குள்ளே வளரும் ஏலியன் அப்படிங்கிறது, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மெஷின் வச்சு தன்னைத்தானே ஆப்ரேட் பண்ணி அதை வெளியே எடுப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட பீக் வந்து அப்படி மிளரும். ஏன்னா இத்தனைக்கும் அவங்க ரொம்ப உடை கூட இல்லாமல் தான் இருப்பாங்க. பட் தென் அந்த உடையை கவனிக்க கூட வந்து நம்ம மனசுக்கு தோணாது. ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நிச்சயமாக அவங்களுடைய வரலாறுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இங்கிலீஷ் படங்கள் நிறைய பார்க்குறதில்ல. பட் தென் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறதுனா இட்ரிஸ் எல்பா அப்படின்ட்டு அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான ரோல்களை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரொம்ப எதுவும் எச்சமும் பண்ணாமல் கம்மியாக பண்ணாமல் அப்படியே விளையிருக்கிறாங்க. அது வந்து நிச்சயமாக டேரக்டருடைய டேலண்டாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் வேணும். அவங்களுடைய இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்து வந்திருக்காரு. ஸோ அந்த இம்ப்ரோவைஸ் பண்ணதில் வந்து சூப்பராக இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவேன். இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து மார்க் அப்படின்ட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் என்ன சொல்கிறது, இந்த கடைசியில் வந்து அந்த அலறும் போது வந்து நமக்கு இங்கே வந்து ஆடுது கிட்டுக்கிட்டுன்னு அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து அது விண்கலம்லாம் எடுக்கிறப்போ என் சீட்டை ஆடுனது எனக்கு நல்லா ஃபீல் பண்ணேன் நான். அவ்வளோ மேபி இட் இஸ் பிகாஸ் நான் சத்தியத்தில் பார்த்தங்காட்டி இருக்கலாம். ஆனாலும் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த நாலேஜ் எந்தெந்த தேட்டரில் பார்ப்பாங்க, 3Dயில் பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய யோசிச்சிருக்கிறார் மியூசிக் டைரக்டர். அதனாட்டிக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப த்ரில் பண்ண வைக்கிறாரு. எல்லாமே புதுசு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னே தெரியல. அவ்வளோ ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு டோன் எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு நிச்சயமாக சொல்லுவேன் நான். இதனுடைய படைப்பாளி இது அத்தனையும் மொத்தத்தையும் படைத்தவர் ரிட்லி ஸ்காட். அவர் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மூளை. அவரெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாரோ, எங்கெங்கே போய் சுற்றினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ காசு இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியாது. இந்த படத்துக்கெல்லாம் நிஜமாலுமே மூளை வேணும். நிஜமாலுமே வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இவ்வளோ கன்வின்சிங்காக எடுக்க முடியும். பயங்கரமான அறிவு அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாலேஜ் இருக்குது, என்ன எவல்யூஷனை பற்றி எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எவல்யூஷனை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ காமிச்சாலும் அதை வந்து நம்ம வெறுக்க முடியல. ஏன்னா அது அவ்வளோ கன்வின்சிங்காக காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது தான், அந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் தான் வந்து இன்னைக்கு வந்து உலக சினிமாவுக்கு வந்து தேவை. ஸோ நிச்சயமாக வந்து ரிட்லி ஸ்காட் வந்து இன்னும் பல படங்கள் இது மாதிரி தரணும். இது ஏலியனோட ப்ரீக்வல் மாதிரி தெரியுது. ஒன்றும் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா கடைசியில் வரும்போது வந்து ஏலியனோட ப்ரீக்வல் மாதிரி வந்துடுது. இன்னும் எப்படின்னா முடிகிறப்ப வந்து ஏதாவது ஒரு முடிவு வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா ஓகேவாக இருந்திருக்கும். பட் தென் அது ஒரு தொடக்கமாக அமையுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சின்ன டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி இந்த படத்தில் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா தர்ரோ என்டர்டெய்னர், ஒவ்வொரு சீனும் நம்மளை யோசிச்சு காரணம் சீட்டில் உட்கார வைக்கிது. தயவுசெய்து போய் இது 3Dயில் பாருங்கள், 2Dயில் கூட பார்க்க வேண்டாம். ஒரு 20-30 ரூபா செலவானாலும் பரவாயில்ல. ஏன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து ரொம்ப இங்கிலீஷ் நமக்கு தெரியல அப்படின்னா பெட்டர் தமிழில் பார்த்துறது. ஏன்னா உள்ள கான்வர்சேஷன்ஸ்லாம் நிறைய போகுது. சத்தியமாரி தேட்டரில் இல்லை நல்ல தேட்டர், சொஃபிஸ்டிகேட்டட் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸுங்கிறது கொஞ்சம் வாய்ஸுங்கிறது கம்மியாகி பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனாட்டிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் இங்கிலீஷ், எனக்கே கொஞ்சம் நானும் மண்டை சொல்லிட்டு தான் உட்காந்துருந்து சில சீன்லாம் அப்படி இருந்ததுன்னா தயவுசெய்து தமிழில் பாருங்கள். நிச்சயமாக அதுவும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய பெரிய நம்பிக்கை. இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 4 தருவேன். 5க்கு 5 தரக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் தந்தால் அது எப்படி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னு கேட்பீங்க. ஸோ 5க்கு 4 அப்படிங்கிறது வந்து கரெக்டான மார்க்காக இருக்கும். போய் பாருங்கள். ஒரு தாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தியான ஒரு ஃபில்ம் நிச்சயமாக நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே இந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்களை உடனுக்குடன் உங்கள் இமெயிலில் வந்து சேரும், ஈஸியாக பார்க்க முடியும். உங்களால் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவில் தான் நான் வாழ்கிறேன்.
உங்கள் கருத்துக்கள் அத்தனையும் கமெண்ட்களாக வெளியிடுங்க. உங்கள் கருத்துக்களுக்கு அப்பப்போ என்னால் முடிந்தவரை வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.